அனைவருக்கும் வணக்கம். ஒரு மருத்துவ குறிப்பில் சிலவற்றை சொல்கிறேன். அது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, கேட்டு பயனடைங்க. இந்த நகைச்சுற்று வந்துருச்சுன்னு நகத்தை சுற்றி வலிக்கும், வலி எடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சிக்கன் சாப்பிட்டாலும் வரும், சுகர் பேஷண்ட்டுக்கு அது மாதிரி வரும். என்ன இன்ஃபெக்ஷன் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அம்மன் பச்சரிசி பால் இருக்குது, அதை நகத்தை சுற்றி தடவுனீங்கன்னா நகைச்சுற்று குணமாகிடும். அதே போல் பசுமஞ்சள் சாறை எடுத்து அது கூட கடுக்காப்பொடி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி தடவி வந்தீங்கன்னாலும் நகைச்சுற்று குணமாகிடும். அதே போல் சுண்ணாம்பு, மஞ்சள் இது ரெண்டையும் கலந்து ஊசி வந்தீங்கன்னாலும் நகைச்சுற்று குணமாகிடும். அதே போல் பிரண்டை துளிர் ஒரு துண்டு எடுத்துங்க, வேப்பிலை கொழுந்து எடுத்துங்க, குப்பை மேனி 3 அரைச்சி தடவினாலும் நகைச்சுற்று குணமாகும். அதே போல் நாய்க்கடி கடிச்சிச்சின்னா என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன முதலுதவி? நாய்க்கடி கடிச்சின்னா மணத்தக்காளி கீரையை அரைச்சி அந்த கடிவாயில் தடவலாம், உள்ளுக்கு சாப்பிடலாம். அதே போல் வெங்காயச்சாறு கூட அரைச்சி தடவலாம், வெங்காயச்சாறு விட்டு கழுவினாலும் சரியாகிடும். அதே போல் சுண்ணாம்பு, எருக்கம் சாறு இது ரெண்டையும் ஊற்றி கழுவலாம், ரெண்டையும் கலந்து அரைச்சி ஊற்றி கடிவாயில் கழுவலாம். அதே போல் நம்ம பாதாம் பருப்பு அந்த காயம் மாற வரைக்கும் பாதாம் பருப்பு சாப்பிடலாம். அதே போல் பூண்டை அரைச்சி தடவலாம், பூண்டை அரைச்சி தடவின்னு வந்தீங்கன்னா உள்ளுக்கு சாப்பிடணுன்னா நல்லது. அதே போல் நொச்சி இலை சாறு இருக்குது, கடிவாயில் கழுவி தடவி வந்தீங்கன்னாலும் காயம் சீக்கிரம் மாறும். அதே போல் நம்ம மனிதன் சிறுநீர் எடுத்துங்க, எட்டிக்காய் ரெண்டையும் அரைச்சி தடவி கடிவாயில் ஊற்றி கழுவின்னு வந்தீங்கன்னா கடிவாய் சீக்கிரம் குணமாகும். அதே போல் பெண்கள் வயதுக்கு வரல, கூப்பெழுதல்னு சொல்லுவாங்க, குழந்தைங்க வயசுக்கு வரலன்னு சொல்லுவாங்க. 15 வயசு 16 வயசு 20 வயசு ஆகியும் வரலன்னு. இப்போலாம் 12-13 வயசுலேயே இந்த சிக்கனை வெள்ளைக்கோழி சாப்பிட்டு சீக்கிரம் வயசுக்கு வந்துடுதுங்க, ஸ்வீட் சாப்பிட்டாலும் வந்துடுதுங்க. நல்ல வேலை அதுமாரி வராமல் இருக்கிறதுக்கு, சீக்கிரம் வராமல் இருக்கும். சில பேருக்கு 20 வயசு 22 வயசு ஏஜ் அட்டன் பண்ணாமல் சிலது இருக்காங்க, தைராய்டு ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன். பாதாம் பருப்பு பொடி பவுட்ராக்கி 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, முட்டையின் வெள்ளைக்கரு கொஞ்சம் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துங்க. இது 3ஐயும் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வயதுக்கு விடுவார்கள். அதே போல் 1 டம்ளர் சுடப்பாலில் குங்குமப்பூ போட்டு குடிச்சுன்னு வந்தாலும் குழந்தைங்க விடுவார்கள். அதே போல் எள்ளு வெல்லம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் குழந்தைங்களுக்கு விடுவார்கள், ஏஜ் அட்டன் பண்ணி விடுவார்கள். அப்படி இல்லைன்னா குண்டுமணி இலை, எள்ளு வெல்லம் 3ஐயும் அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு 1 வாரம் சாப்பிட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்களை ஏஜ் அட்டன் பண்ணி விடுவார்கள். அதே போல் வாய் கோணையாக இருக்கும், சில பேருக்கு பிபி சர்க்கரை அதிகமாகிட்டு அதுமாதிரி ஆகிடும். சுக்கு வசம்பு சம அளவு எடுத்துங்க, பவுடர் ஆக்கி தேனில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாய் கோணம் சரியாகிவிடும். அதே போல் காயம்பட்டு தழும்புங்க இருக்கும், தழும்புங்க மறையாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆலம்பட்டை அரசம்பட்டை ரெண்டையும் அரைச்சி தேங்காய் பாலில் கலந்து நைட்டில் தடவி வந்தீங்கன்னா அந்த வடுக்கிற இடத்த காலையில் கழுவி வந்தீங்கன்னா அதுமாதிரி 1 வாரம் 10 நாள் கழுவி வந்தீங்கன்னா தழும்பு மடைஞ்சிடும். நன்றி, வணக்கம்.